into 45 4 sorry 11 into 45 actually 11 into 45 அப்படின்னு கொடுக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா 495 MB. ஆனால் நம்மளோட ஃபைல் சைஸ் என்ன 455 MB. ஸோ இப்போ வந்து 10 ஃபைல்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னீங்கன்னா 450. அப்போ 11th ஃபைலோட சைஸ் என்ன இருக்கும் 5 MB only, பிகாஸ் த ரிமைனிங் ஸ்பேசஸ் மட்டும் அந்த 11th ஃபைலில் கம்ப்ரெஷன் ஆகிருக்கும். ஓகேவா? இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்மளோட அதாவது இப்போ இங்கே பாருங்கள், கம்ப்ரெஷன் ப்ராசஸ் இஸ் கம்ப்ளீட்டட். நான் இங்கே ரெஃப்ரெஷ் கொடுத்துக்கிறேங்க. இங்கே வந்துட்டு இங்கே போய் பாருங்கள் 45 MB. சரி, அட் டு திஸ் ஒன் இங்கே பாருங்கள் செலக்ட் பண்ணியிருக்கேன் 455 MB. நம்ம அப்போது லாஸ்ட் ஃபைல் மட்டும் பாருங்கள், முன்னாடியே நம்ம சொன்ன மாதிரி 5 MB. அந்த ரிமைனிங் ஸ்பேசஸ் வந்து லாஸ்ட் ஃபைலுக்கு ஆக்குபை பண்ணிக்கும். ரிமைனிங் ஃபைல் ஆக்குபை த ரிமைனிங் சைஸ், அவ்வளோதாங்க. ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு இங்கே பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா இதை நம்ம அப்லோட் பண்ணிக்கலாம். இதை அப்லோட் பண்ணும்போது நம்மளுக்கு அப்லோட் ப்ராசஸ் டேக் ஷார்ட் டைம், பிகாஸ் ஃபைல் சைஸ் இஸ் ஆல்சோ டூ ஷார்ட் கம்பேர்ட் வித் ஆக்சுவல் compared with a single compression file. So what I suggest, file compression file size is huge, then you please use that compression feature with the split feature. அதாவது அந்த கம்ப்ரெஷன் ஃபீச்சரோட எந்த ஃபீச்சரையும் ஆட் பண்ணிக்கோங்க, ஸ்ப்ளிட் ஃபீச்சர்ஸையும் ஆட் பண்ணிக்கோங்க. இதுதான் நம்ம சொல்ல வர்றது. ஓகே, அப்போ நம்மளுக்கு இப்போ வந்து இதை காப்பி பண்ணும்போது பாருங்கள், அதாவது USB 2.0 is also copied all those files without loss bytes loss ஆகாமல் நம்மளுக்கு அந்த USB 2.0 பென் ட்ரைவும் காப்பி பண்ணிக்கும். அதுதான் நம்ம சொல்ல வருது. ஓகே, நான் இப்போ என்ன பண்ணுறேன், இதை வந்து நான் வந்து ஷிஃப்ட் டெலீட் கொடுத்து நான் டெலீட் பண்ண போகிறேன். அதாவது I don't want these files. அப்போ நான் ஷிஃப்ட் டெலீட் கொடுக்குறேன். ஓகே, டெலீட்டர், we can't retrieve that file. ஓகே, இப்போ இந்த ப்ராசஸ் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். How to compress a file with the split feature. So thank you for watching this video.